இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி விநாயகர் நான் ஹேக் பண்ணுற மாதிரி ஸ்டில் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இருக்கிறது ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ கூகுளில் போயிட்டு videomaker.ai அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ள போயிடுங்க. ஸ்டார்டிங் ஃபார் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ட்ரையல் தான், இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு போனோன்னா பெய்டு கேட்கும், 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறமும் சில பேருக்கு வர மாட்டுது. அதனால தான் அந்த ஒரு வீடியோலேயே நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணீங்கன்னா, அதை உள்ளே போனீங்கன்னா ஆட் இமேஜ்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் பாக்ஸே காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் உங்களுக்கு பிடிச்ச பிக்கு, இப்போ விநாயகரும் நீங்களும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரே பிக்கு தான் போடணும். இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து விநாயகர் ப்ளஸ் உங்கள் பிக்கை ஜாயின் பண்ணணும். அது நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆப்லேயும் பண்ணிக்கலாம், பிக்ஸாட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லையா நார்மல் கோலேஜ் ஆப்ஷன் அதில் கூட போய் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த காலமில் இது பண்ணிவிடுங்க, ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்டில் போயிட்டு விநாயகர் வந்து உங்களை ஹேக் பண்ணுற மாதிரி அதை இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நான் கீழே வந்து கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா போதும். கீழே வந்து ஜென்ரேட்னு ஒன்று இருக்கும். அதை ஜென்ரேட் பண்ணிவிடுங்க. வித்தின் ஒரு 4-5 செகண்ட்லேயே வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரும். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் எதனா சாங்ஸ் வச்சுட்டு அதை ஸ்டேட்டஸ்லேயே போட்டுக்கலாம். புதுசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிங்க. பிரவீன் சர்வி டெக்.